வல்லாரக்கீரை படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை தூண்டும், மூளை செயல்பாட்டு திறனை அதிகரிக்கும், அப்புறம் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். நம்ம துவையலாவோ, இல்லை கூட்டாவோ, பொரியலாவோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி வல்லாரக்கீரை வச்சு ஒரு 1 பாட் ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி செய்யலாமா? செய்கிறதும் ஈஸி தான், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வல்லாரக்கீரையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கிடலாம். அப்போ தான் அந்த கீரையில் இருக்கக்கூடிய கசப்பு தெரியாது. இப்போ இதில் பீட்ரூட் சேர்த்துக்கலாம், கேரட், அப்புறம் கேப்சிகம், உருளைக்கிழங்கு சேர்த்து காயினால 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் பிரியாணி மசாலா கொஞ்சம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வல்லாரக்கீரை சாதம் ரெடி ஆயிரும். குட் ஃபுட், குட் மூட். தேங்க்யூ.